ஹாய் ஹலோ ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட ஹார்ட் சீன் மட்டும் தயவு செஞ்சு கேட்டாதீங்க, விளக்கமாறு வீட்டில் நல்லா பிஞ்சு போயிடும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். மாமா பொண்ணு டாபிக் வந்து மாமா பொண்ணு. ஆக்சுவலாக சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன எதுனே கண்டெக்ட் தெரியாமல் நான் போகிறேனே. ஆக்சுவலாக ஸ்டோரி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒயன் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஒயன் வந்து நீங்கள் தான் ஆக்சுவலாக நம்ம ஒயன் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க அப்பா அம்மா ஒயன், அவங்க பிரதர், இவங்க தான் அவங்க ஃபேமிலியில். ஒயன் வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கிறான். அவளுக்கு வந்து என்னென்னா, அவங்க மாமா வீட்டு அவங்க மாமா அவங்க அத்தை யாருமே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எப்படின்னா பிடிக்காதுன்னா எப்படின்னா நம்ம டேங் தான் அவங்க வந்து மாமா, ஐ மீன் ஒயனோட அத்தை பையன் தான் நம்ம டேங். ஸோ நம்ம டேங்கை கண்டாலும் நம்ம ஒயனுக்கு ஆகுது, அதனாலே அந்த இடத்துக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம டேங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். டேயாங் வந்து காலேஜ் முடிச்சு இப்போ ஒரு ஜாப்லாம் இல்லாமல் வீட்டில் தான் இருக்கார். ஆக்சுவலாக என்னென்னா, டேயாங் வந்து காலேஜில் சரி ஸ்கூல்லையும் சரி டிஸ்டிங்ஷன் தான் வாங்கினவர். ஸோ அவர் வந்து மேலும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அப்ராட்லேருந்தே அவருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் மீறி அப்ராட்டில் அவங்களே படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய இதுவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாமே டேயாங் வந்து ஆசைப்பட்டு அவங்க அப்பா மட்டும் கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிறது வந்து அவங்க வீட்டில் வந்து டேயாங் மட்டும் தான் அவங்க ஒரே பிள்ளை. ஸோ எப்படி அவங்க பையனை விட்டுட்டு இருக்கிறது, அந்த ஒரு ரீசனுக்காகவே இல்லை வேணாம் நீ போ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே டேயாங் வந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக டேங் வந்து வில்லேஜில் வில்லேஜ்லேயே வளர்ந்தவர். நம்ம ஒயன் அப்படி கிடையாது, சிட்டியில் பிறந்தாங்க, சிட்டிலே வளர்ந்தாங்க. அவங்க வந்து லவ் மேரேஜ். ஸோ அதனால் அவங்க சிட்டிலே இருந்துட்டாங்க. டேங் வந்து அதனால இங்கே பற்றி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டிலே ஜாப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்தமாரி வேலை பார்க்குறாரு. இது யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணோம், இல்லை இதுக்கும் தெரிஞ்சு என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணி ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா பார்த்து இதுக்கும் கேட்டு அதுக்கப்புறம் அப்படியே பழகி போயிடுச்சு. ஸோ இப்போ எதுவும் கண்டுக்கல, இருந்தாலும் அந்த ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக ஒயன் வந்து இப்போ தான் தூங்கி எழுந்துக்கிறான். ஆக்சுவலாக ஒயன் என்னடா இது அலார சத்தமே கேட்க மாட்டேங்குது, டைமர் தப்பாக வைக்கிறோமா, 10 மணிக்கு வச்சுக்கிறோம், இதுதான் அலாரமே அடிக்க மாட்டேங்குது போல். கரெக்டாக 6 மணிக்கு தான் வச்சதான் அலார்ட்டு. ஆனால் ஒயன் நீ யோசிச்சு பாரு, நீ கரெக்டாக 6 மணிக்கு வைக்கிற அலாரம், ஆனால் கரெக்டாக அலாரம் 6 மணிக்கு வச்சா 10 மணிக்கு நிற்குது. அது என்னவா இருக்கும்? சரி விடு, தூக்கம் 6 மணிக்கு எழுந்து போகலாம். ஒரு காஃபி ப்ளீஸ். வந்துட்டான் என்னை டார்ச்சர் பண்ணுறதுனே வந்துட்டான். ஏண்டி 6 மணிக்கு எழுந்துக்க வேண்டியவ 10 மணிக்கு எழுந்துச்சு என்னடி பிடிங்கிட்டு வந்துக்கிறேன். நான்லாம் கரெக்டாக தான் செட் பண்ணுறேன், ஆனால் அது வர மாட்டேங்குது. என்னமா பண்ணுறது? இங்கேதான் மாடு மாரி தூங்கி இருந்தால் அல்லாரம் அடிக்கிறதுல நான் உன் அப்பா எல்லாம் எழுந்து அந்த சத்தத்தில் என்னமோ ஏதோ ஓடி வந்து பார்த்தா நீ இப்போ நல்லா விளையாட்டப்படுத்த வாயை பொழந்துன்னு சொல்லி ஊற்ற நல்லா தூங்குறேன். ஆனால் நாங்கள் அந்த அலார சவுண்டில் படுற வேதனை என்ன பொண்ணு தானோ நீ. சரி விடுமா, இதுக்கெல்லாம் என்னம்மா பண்ணுறது, உங்கள் பொண்ணாச்சே. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதே தான் உன்னை பெற்றிருக்கக்கூடாது. உன்னை பேசாமல் வயிற்றுலேயே கழிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த போலே இப்படி தான் இருந்திருக்கோம். என் வாய் அடிக்கிறதுக்குன்னே நல்லா வந்து பிறந்துக்கிறேன். சரி விடுமா, காஃபி போடுவோம்மா. வந்து வாக்கா இருந்து பல்லு வரடி. பல்லு வளர்க்குன மாரி தான் இருக்குது, ஆனால் வளர்க்காத மாரியா இருக்குது. தெரியலம்மா, நீ எதுக்கும் காஃபி மட்டும் கொண்டு வந்து கூட நான் வாய் குடிச்சிட்டு வந்து குடிச்சிக்கிறேன். திருப்ப கழிட்டு சாணியில் முக்கி அடிப்பேன். மரியாதை எடுத்து பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு வா. குளிதெல்லாம் சோம்பேறியா இருக்குதுமா, தயவு செஞ்சுமா காஃபி தானேமா கேட்குறேன், போட்டுக்கோமா ப்ளீஸ்மா, தலை வலிக்குதுமா. மாடு மாரி தூங்கி எழுந்துச்சிட்டு தலை வலிக்குது, தலை மறுபடியும் குடி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. நல்லா எனக்குனே வந்து பிறந்துக்கிறாரு நல்லா. ஏய் நீங்க என்ன பண்ணுற வாடா. யார் இது? ஹாய் மை ப்ரோ, எப்படி இருக்க? அப்புறம் என்ன பண்ணுற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி உடன் பிறப்பே, யாரை காட்டி என்ன கேட்கிறாய்? ஏய் உதவி, அது கூட என்ன பேச்சு? நீ வா, அது ஒரு தரத்துல நீ அது கூட சேர்ந்து உட்கார போகிற, நீ வா. இந்த வீட்டில் ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது நமக்கு, என்ன பண்ணிட்டு வேலை இருக்கு. கடவுள் நமக்கு நமக்கு இந்த ஒரு வீடு தான், வீட்டை சோத்துக்கு சிங்கி தாடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அதுமாதிரி சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறான். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஆமால சாப்பிட்ணும்ல, மறந்துட்ட பேரா. அது எப்படி ஒயன் நம்ம சாப்பிட்றத மறந்து வாழ்க்கையில் என்ன வேணா மறப்பேன், நம்ம சாப்பிட்றத 3 வேலையுமே மறக்கக்கூடாது. சாப்பிடுமா, சொத்தை போடுமா, பசிக்குதுமா. தின்னுடி, நல்லா தின்னு, கொழுத்து போய் இப்படியே உட்காந்து கடை, இன்னும் வேலை கிடைக்கல போயிடாது. இப்போ தானம்மா காலேஜ் 3rd இயர், அதுக்குள்ளே வேலை என்னம்மா? இதெல்லாம் வக்கனே பேசு. யார் இது? வெல்கம் மை டேட். என்ன 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 இன்னைக்கு அறக்க வரீங்க? ஒன்றும் ஒயன், ஆக்சுவலாக ஊர் திருவிழாவா, அதுக்காக ஆஃபீஸ்லேருந்து ஒரு வாரம் லீவ் கேட்டு வந்துக்கிறேன். ஸோ நம்மள ஃபேமிலியோட ஊருக்கு போகணும். எது அங்கேயா? இந்த பட்டிக்காட்டுக்கா, அந்த கிராமத்துக்கா, அந்த வில்லேஜ்க்கா? நோ மை டியர் டேட், நோ நான் வரமாட்டேன் டேட், நோ சத்தியமாக நான் வர முடியாது டேட். அது அந்த ஊரும் அதுவும் அந்த இடமும் நோ ஐ டர்ட்டி பிளேஸ் டேட், ஐ நோ டேட். அந்த இடத்துக்குலாம் நான் எப்படி டேட் வருது?
ஏய் சி வாயமுறி வந்துட்டா பட்டிக்காடு கிராமம் கிரீமோன்ட்டு. உன் அப்பனே அங்கேருந்து வந்தான், அங்கேருந்து வந்து ஏதோ வேலை கிடைக்கும் தான் இங்கே வந்திருக்கான். இல்லை நீயும் அங்கே டேங் மாமா கூட தான் நீயும் டேங் மாமாவும் சேர்த்து தாண்டி வந்து கிடப்பீங்க. அவன் படித்த படிப்புக்கு அவன் எங்கேயோ இருக்க வேண்டியவன், அவன் அவங்க அப்பா அம்மா படிக்க விடாமல் இது கிடைத்தான். ஆனால் நீ ஸ்கூல் படிப்புலேருந்து பார்த்துக்கிறேன் ஃபெய்டு அரியர் 30 மார்க் தாண்டிக்கிறேடி நீ. அட்லீஸ்ட் ஒரு 32 எடுத்தா கூட என் மனசு ஆடி கொண்டு பரவாயில்ல, 32 ட்ரை ஆகிக்கிறாளே நான் சந்தோஷப்பட்டு. ஆனால் நீ இருக்கே அந்த 30லேயே பிடிச்சிட்டு அந்த 30 கீழே போறீங்களா, 30க்கு மேலே போக மாட்டேன் ஒயன். அது எப்படி தான் ஒயன் நான் என்னம்மா பண்ணுறது? வீட்டில் எல்லாரும் படிக்கிறாங்களா, ஒருத்தராச்சும் படிக்காம என்ன மாதிரி இருப்பாங்க கண்டிப்பாக. வீட்டில் 99% என்ன மெத்தமாக இருப்பாங்க. ஆனால் நீ என்ன வேணா பேசி எது வேணும். ஆனால் போய் அந்த டைம் கூட என்னை கம்பேர் பண்ணுற பற்றி அதை மட்டும் நீ நிறுத்துமா, தயவு செஞ்சு டைம் கூட கம்பேர் பண்ணிட்டு என்ன நிறுத்துமா. காலில் வேணும் கேட்குறமா, தயவு செஞ்சு அவன் கூட மட்டும் என்ன கம்பேர் பண்ணாது. தெரியல அப்புறம் நாய் கூட வச்சு கூட கம்பேர் பண்ணலாம், அவன் கூட கம்பேர் பண்ணாதம்மா, அசிங்கமாக இருக்குதுமா. அவன் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு நீ தாண்டி அசிங்க பண்ணணும்னு இல்லை, அவன் தான் அசிங்கப்படணும். அவன் இருக்க ரேஞ்சுக்கு அவன் மட்டும் எனக்கு பிள்ளையா பண்ணணும்னா நாங்களாம் எப்படி இருந்திருக்கோம். ஆனால் நீ இந்த மாரி ஒரு தற்கொலை எனக்கு பிறந்துக்கிறாளே மகளா, அதை நினச்சி வேதனை பார்க்குறேன். என்ன ஒயன் அம்மா உன்னை இப்படி கழுவி ஊற்றுது சும்மாரா, அதுவே சும்மா பற்றி மாதிரி பேசுகிறது. அது பாரு நீ வேறு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். அங்கன்னு குசுன்னு பேசுங்கிறீங்க. நாளைக்கே நம்ம போகிறோம் ஊர் திருவிழா, நான் வரேன்னு சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட. நீ கிளம்புற ஒயன். அத்தை உன்னை கேட்டாங்க ஒயன். அத்தை கேட்டாங்க. அத்தைக்காக வரமா? அத்தைக்காக வரேன், அத்தை மாமாக்காக வரேன். ஆனால் நீங்கள் தான் ஒன்று பார்த்துக்கணும். என்ன அந்த டைம் மூஞ்சிலே முடிக்கூடாது. நான் வந்ததுலேருந்து நான் திருவிழா முடிஞ்சு நம்ம ஊருக்கு வர வரைக்கும் அவன் மூஞ்சிக்கு நேரம் இருக்கக்கூடாது. அவன் மூஞ்சி இப்படி கூட பார்க்கக்கூடாது. ஏன்மா வர போகிற இடத்துல அவன் வந்தானா அப்புறம் அவனை பார்த்துட்டு எதனா ஆயிடுச்சுன்னா சனினே மூதேவியே உன் மூஞ்சி பார்த்துட்டு அவன் எங்கே பிறந்தானே அப்படி எதனா ஆகும். நீ அதை சொல்கிற, அவன் சொல்ல வேண்டிய டைலாக நீ சொல்லுங்க, நீ சொல்ல வேண்டிய டைலாக அவன் சொல்லுங்க. என்ன உள்ள நீ சரிம்மா. ஆனால் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் நான் வருவேன். அவன் மூஞ்சிலே முடிக்கூடாதுமா, அவன் என் மூஞ்சிக்கு நேராக நிற்கவே கூடாதுமா. திருவிழா முடிச்சாலும் சரி முடியலாம் சரி, அவன் மூஞ்சிலே நான் முடிக்கக்கூடாது. அது நீங்கள் ஏற்பாடு பண்ணோம். சரி வந்து தொலை குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் ஃபேமிலியில் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்லாம் ஏறியாச்சு. ஆக்சுவலாக ஒயனுக்கு வந்து பிரதர்னு சொல்லல, அது வந்து அவன் தம்பி, ஓகேவா, தம்பி அண்ணனில் தம்பி. ஸோ ஒயன் தம்பி ஒரு சீட்டு, அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு சீட்டு. ஸோ ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. ஏறிட்டு அங்கே வில்லேஜுக்கும் வந்துட்டாங்க. அங்கேருந்து வில்லேஜுக்கு வந்து ட்ரெயினில் தான் வந்தாங்க. அது இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் போனது அவங்க ஊராண்ட கொஞ்சம் ஒரு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயினில் தான் வர முடியும். அங்கே ட்ரெயினில் வந்து அவங்க வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம்லாம் அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டேங் சைடு பார்க்கலாம். டேங் தான் டேங் என்னம்மா மாமா அத்தைலாம் வந்துக்கிறாங்க பேர், நீ போய் அவங்கள கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வரியா? சரிம்மா. எது அத்தை மாமாவா? அப்புறம் ஒயன் வந்துருப்பாளே. அம்மா அத்தை மாமா மட்டும் தான் வந்துக்கிறாங்கம்மா. என்னடா ஒயன் தம்பி வந்துக்கிறாங்க கிட்டோ. என்னடா ஒன்றும் இல்லைம்மா அது போகிறம்மா ஒரு வாரம் இங்கே இருக்க போயிடுச்சலாம். மாமா பார்த்துக்கிறேன், மாமா பார்த்துக்கிறேன், மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டுலாம் பாடிக்கினேன். நம்ம ஸ்டைலாக கூலாக வேட்டியை நல்லா மடிச்சு விட்டு எனக்கு காலரை தூக்கி விட்டு நல்லா எத்த போகிறாப்புல. ஆக்சுவலாக காரில் தான் போகிறான். ஆக்சுவலாக அவங்க இருக்கிறதுக்கு லக்கேஜ்லாம் தூக்கினப்போ ஸோ பைக்கில் போகலான்னு தான் போகிறான். ஒயன் இருக்க ஞாபகத்தில் பைக்கில் போகலான்ற ஒரு அவசரம் காவியை மட்டும் தின்னு. அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறது, ஐயோ மாமா அத்தை தம்பிலாம் வந்துக்கிறாங்க, என்ன பண்ணுறது, காரில் தான் போய் ஆகணும். சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களும் ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். வில்லேஜ்லேயே ஒரு கொஞ்சம் பெரிய இடம் மாரி தான். அந்த வில்லேஜே ஊர் தலைவர் அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கவங்க தான் அவங்க ஃபேமிலி. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கார் இருக்கும், பைக் எல்லாமே இருக்கும். அவங்களும் ரிச் பீப்புள் தான். இருந்தாலும் நம்ம டேங் வந்து வீட்டுக்கெல்லாம் நல்லா செய்வாப்பில். ஐ மீன் சாணி வாரத்துலேருந்து எனங்களுக்குலேருந்து ஏகப்பட்ட வேலை அம்மா என்ன சொன்னாலும் செய்கிறாங்களே. சொன்ன வேலையை மறுக்காமல் செய்கிற பிள்ளை தான் நம்ம டேங். அதனால் அவர் எல்லாமே செய்வார். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம், இந்த சீன் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து காரில் போய்ங்கிறாரு. போயிட்டு ஹலோ மாம்ஸ், ஏய் மாப்பிள்ளை என்ன இது மாப்பிள்ளையா, அவனெல்லாம் மாப்பிள்ளைன்னு உரிமை கொண்டாடுற பற்றியா, அவன் மாப்பிள்ளனா அவனுக்கு நான் கொண்டாடி எடுத்துறேன். அப்பா எப்பா என் தலையெழுத்து அப்பா பேசுகிற பேச்செல்லாம். அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்கா, வாத்தி மாப்பிள்ளை வாத்தி வாங்க அப்படியே உனக்கு சாகடிச்சு சொல்லுறது வாத்தி மாப்பிள்ளை. அம்மா என்னடி கவாமா என்னடி ஆமா நீ சொல்லி தொலையண்டி அப்போ நீங்கள் நீங்கள் கூடாது அந்த ஃபார்முலை சொன்னது அவன் முடிக்க கூடாது. நீ எதுக்கு நான் சொல்லுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நீ பண்ணுவியா? என்னடி பண்ண சொல்ல அவன் பிக்கப் பண்ண வந்தா ஏன் உன் அப்பா இல்லை, என் மாமா இல்லை, அவங்கள வர சொல்லிட்டு போய் இவனை வயசான காலத்தில் அவங்களாம் எப்படி அறிவில்லாத மாதிரி பேசுகிற அவனா இப்படி சொல்லிடு. வருஷத்துக்கு ஒரு நாள் டேமாரி திருவிழா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இவன் முடிச்சுலேயே முடிக்க போகுது. ஒயன் நடா டேமாரி சொல்லிருக்காத அப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். சோரா இதை வேற சொல்லி ஆஃப் பண்ணிடுவானுங்க. வாங்க போகலாம். என்ன சொல்லலாம் மாமா பக்கமா போகிறேன். யார் மாமா உனக்கு நந்தினி மாமா வாய்களை ஒச்சனு பண்ணா அப்படிதா முடி வேண்டியது
வர வர மரியாதை ரொம்ப தெரியுது. பார்க்கலாம் நம்ம கிட்ட தானே இருக்கா, எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஏய் ஒயன், ஏய் எப்படிடா இருக்க? ஆக்சுவலாக தம்பிக்கு வந்து அருண் பேருக்கலாம். ஏய் அருண் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. வாங்க நீ, வாங்க அண்ணன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்றீங்க? ஏய் டேங், மாமாக்கா திருச்சி சுற்றி வந்து கூட்டா. சரிம்மா. பிள்ளைண்ணா இப்படி இருக்கும். ஆனால் அண்ணி உங்கள் பிள்ளைய பார்த்தா சத்தியமாக சொல்வேன், எனக்கு பொறாமையாக இருக்குது அண்ணி, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை போகிறீங்களேன்ட்டு. அப்படியே கோரஸாக ஒய்யனோட தம்பி அருணும் இப்படி முறைச்சி ஒய்யன் அம்மாவை பார்க்குறாங்க. பார்க்குற பாருங்க, ஐயோ இதுங்க நான் எப்படி பார்க்குது, அவங்க பிறந்ததும் எனக்கு சில பிள்ளை ராசி இருக்குன்னா பார்த்துங்களா. நல்லா மழை. சரிம்மா. அதானே என் பசங்களுக்கு எனக்கு வரச்சேன் எவ்வளோ அழகு. என் தங்க முகத்தை பார்த்தாலே அப்படியே சொன்ன லட்சுமி கலை வந்து வடியுது. இது மூஞ்சில தானே நேரமும் முடிச்சுட்டு போய் அங்கே முடிக்கிறேன் நான் தான் அப்படின்னு அவங்க அம்மா மைண்ட் வயசு. இப்போ நம்ம வயன் அவங்க அப்பா தான். வயன் வாமா போகலாம். சரிப்பா, வாங்க உள்ளே வாங்க. ஏய் பேட்டி பேராண்டி எப்படா இருக்கீங்க? எப்படா இருக்கீங்க? தாத்தா பரவாயில்ல தாத்தா, போன வாட்டி விட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா தேறி இருக்கேன். என்னது? நான் தான் நீ சொன்னல ஜாகிங்லாம் போ, இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்ன, எனக்கு கால் வலிக்குதுமா, என்னால் முடியலம்மா, சுத்தமாக முடியல அப்படிலாம் சொன்னா. ஆனால் இப்போ பாரு நீ ஸ்டிக் இல்லாமல் நடக்கிற, ஆச்சரியமா இருக்கு. அப்போ நான் சொல்லிட்டு ஃபாலோ தானே பண்ணுறேன். ஆமாம் வயன், ஆனால் வயன் நீ கொடுத்த அந்த டானிக் இருக்குதே வேற லெவல்மா, அது குடிச்சோம்னா நானாவே இருக்க மாட்டேம்மா, அப்படியே ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மறுநாள் தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, பட் அது குடிச்சா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னொன்று வாங்கி கூட உனக்கு இல்லை தாத்தா, நான் வாங்கி தரேன். உடனே நம்ம ஒயன் பிரதர் தான். ஏ ஒயன், அதுவும் டானிக் இல்லை சரக்குன்னு தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுக்கியா அவ்வளோதான். அதுலேயும் தாத்தாவோட பிள்ளை, ஐ மீன் நம்ம டேடி அண்ட் நம்ம மம்மி தெரிஞ்சதுன்னா வச்சுக்கியா அவ்வளோதான், கதை கந்தல். நீயே காட்டி விடுறோம் தாத்தா இது மாதிரி கஷ்டத்தில் இருந்தாரு. ஸோ அதனால் அவர் என்னால் என்ன பார்க்க முடியல, நம்ம ஊட்டி தெரியாது தாத்தா சின்ன சின்னதோட பிடிக்கொண்டு அதுக்காக தான் எதனா பண்ணலாமேன்னு பண்ணேன். இப்போ பரவாயில்ல பாரா, பாட்டி கூட்டும் போகும்போது தான் சரி வாய் கழுவிடா. சரி என்னம்மா உங்களுக்கு சொல்லி? இல்லை ஒன்றும் இல்லை, அது தம்பி டயர்டாக இருக்குன்னு சொன்னா, அதனால் நீ இப்போ மேலே ரெஸ்ட் எடுப்பா. இப்படி ஒயனும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நம்ம ஒயன் தம்பி அருணும் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ வந்து டேங் ரெஸ்ட்டே யார் சிட்டு கொடுத்து இவனா ஏன் இதுக்கு இங்கே வந்து இப்படி பாக்குறான்? என்ன சொல்லலாம் கண்டுக்காம போகிற மாமாவை? ஏய் யாருக்கு யாரா மாமா? அப்போ இந்த மாமா மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை. போய் சாணியல்ற வேலையை பாரு. அப்பட வேண்டாம் மாமா வாமான்ட்டு பார்த்துக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன், இங்கே தானே இருப்பேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் ரெஸ்ட் எடுக்க போகிறான். இங்கே நம்ம தம்பி ஒயன் அவங்களோட தம்பியும் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இப்போ தான் ட்ரெஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒயன் அவங்க அம்மா வந்து சாரீ கட்டினாலும் அங்கே இருக்கும்போது சுடிதாரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது சாரியாக இருக்குது சுடிதாராக இருக்குது ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணாங்க, ஐயோ இவங்க முன்னாடி அப்புறம் இதை பார்த்து சாரீ கட்டினா அவங்க சாரீ வந்து அது கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மட்டும் போடுவோம். ஐ மீன் கொஞ்சம் கிராண்டிடாக ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்டைலிஷான ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறதுனால இது எப்பறம் இங்கே போட்டுட்டு ஐயோ யாருன்னா என்ன நினைப்பாங்க, நம்ம ஊர் சிட்டி அந்த கூட பரவாயில்ல எதுவும் நினைக்க மாட்டாங்க, ஆனால் இது எப்பறம் இதெல்லாம் போகிறதுன்ற மாதிரி இருக்குது. அதனால அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது ஐ மீன் ஒயன் அவங்க தாத்தா அவங்க மாமனார்கிட்ட போய் கேட்கும்போது இதுமாதிரி சரி வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலாம், எப்படியோ திருவிழா வரதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒயன் அவங்க அம்மா போயிட்டாங்க. ஒயன் நல்லா தூங்கி கிடக்குறான். ஒயன் அவங்க பிரதரை எழுதினாங்க. ஒயன் பிரதரும் எழுந்துட்டான், அருணை எழுந்துட்டான். ஒயன் அவங்க அப்பாவும் போயிட்டாரு. வீட்டில் நம்ம டயாங்கோ ஒயன் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒயன் முழிக்கிறா. ஒயன் எழுப்பும் போது டைம் கரெக்டாக மதியம் 1 o'clock, ஆனால் இப்போ வந்து டைம் 5 o'clock ஆகுது. ஒயன் இப்போ தான் எழுச்சிக்கிறான். இன்னும் இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு தூக்கம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்குமே பாட்டி வீட்டுக்கு வரும்போதுலாம் தூக்கம் அவ்வளோ வராது. இந்த வீட்டில் பிரச்சனை பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு. வீடு ஜிலோன்னு இருக்கிற மாதிரி இது. மா அப்பா பா தம்பி என்ன யாரும் காணா? தாத்தா அத்தை மாமா மாமா எங்கேயா போன? என்ன யாருமே காணா? அப்பா யாரும் இல்லையா? அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு நாள் இந்த கொஞ்ச நேரம் எங்கே போய்க்கிறாங்க தெரியல. அது வரைக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கலாம். ஒயான் எத்தனை நாள் கனவு, ஒயான் எத்தனை நாள் கனவு இந்த மாதிரி இருக்கணும் தான் நீ ஆசைப்பட்டேன். இவ்வளோ பெரிய வீட்டில் சிங்களால இன்னைக்கு நடக்கிற ஒயான் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து அது வந்து சின்ன சின்ன ஒரு ஆசை இருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய வீட்லையும் அவன் தாத்தா வீடு வந்து எப்படின்னா அந்த காலத்தில் கட்டி வச்ச வீடு, ஒரு லைட்டாக அரண்மனை ஃபீலிங் கொடுக்கும். லைட்டாக அரண்மனை மாரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். வில்லேஜ் இருந்தாலும் ஒரு அந்த காலத்து ஒரு வீடு மாதிரி. அதில் வந்து நம்ம ஒயன் வந்து அப்படியே மகாராணி மாரி அவங்களோட சாரியில் வந்து அவங்க அத்தை சாரி, அவங்க அத்தை தான் வில்லேஜ் ஸ்டைலில் சாரி கட்டணும். ஸோ அந்த வில்லேஜ் ஸ்டைலில் சாரி கட்டினேன். அந்த மாதிரி ஜுவல்ஸ் அந்த மூக்கில் அந்த காதில் கம்பல் அந்த மாதிரி அந்த காலத்து ஜுவல்லரிஸில் இருக்கலாம் வில்லேஜ் ஸ்டைலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லர்ஸில் போட்டுக்கணும். பையன் இப்படி இருக்குதுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பெரிய சோபாவில் உட்காந்து கால் மேலே கால் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க. எப்படின்னா
நல்லா பில்டப் பண்ணி பேசுறது என்ன, அவங்க தான் ஒரு ராணி மாரி அந்த வீட்டுக்கே, அந்த வீடே மொத்தம் அவங்க தான் ஆள்ற மாரி. இப்போ நம்ம பையனுக்கு வந்து அப்படி இருக்கலாம் பார்த்துப்பாங்களேன், உள்ள பாவம் என்ன பண்ணுறது பைத்தியமாக ஆகிப்போச்சு அப்படின்ற மாரி தான். நம்ம டயங்க இதெல்லாம் என்னடா இது சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டயங்க அங்கே தூங்கிட்டு தான் இருப்பாரு. அவங்க அம்மா நிறைய வேலை எடுப்பாங்க. ஸோ டயர்டாக இருந்து தூங்கி போடுவோம். வயன் அவங்க அம்மா வந்து வாப்பா டயங்க நம்ம போகலான்னு கூப்பிட்டுருக்கு. இல்லைம்மா இல்லை வரல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால டயங்க அங்கேயே விட்டு தான் போயிடுவாங்க. இது நம்ம எனக்கு தெரியாது. ஸோ நம்ம டயங்க வந்து என்னடா இது சத்தம் கேட்குது ஏதோன்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கி பார்த்தா நம்ம ஒய்யன் பண்ண கூட்டம் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுத்துங்கிறாப்புல. இது நம்ம ஒய்யனுக்கு தெரியாது. இப்போ நம்ம டயங்க வந்து என்னச்சலாம் வீட்டுக்கே ராணி மாரி பண்ணிக்கிறேன், நீ ராணி ராணி ராணிடி நீ ராணிடி ஆட்சலாம் இதை காட்டியே ஒன்று நான் பார்த்துக்கிறேன்டி இந்த வீடியோ கிடையாது. அப்போ தான் நம்ம ஒயன் நம்ம மகாராணி பேர் நல்லா ஆட்டம் போட்டு இப்போ ஒரு பாட்டு வச்சு டான்ஸ் ஆடுறாப்புல. என்ன பாட்டுனா கோல்டு டான்ஸ் பேர் அந்த பாட்டுக்கு சம்மந்தமே நம்ம கிட்ட கூட சம்மந்தமே இல்லாமல் ஆடிங்கிறாப்புல. அந்தமாரி நம்ம டேங்க் வந்து ஆடி ஆடு 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 அங்கே நம்ம டேங்க் ஒரு சைடு வெயிட் பண்ணிக்கிட்டு தூண் பின்னாடி ஒழிஞ்சு வெயிட் பண்ணுறோம். இங்கே நம்ம ஒய்யன் வெயிட் பண்ணுறோம். சிரிப்பு தான் 2 பேருக்கும். நம்ம டேங்க் கொஞ்சம் பார்க்கணுமே. டேங்க் வந்து ஆஹா சிக்கிட்டாடா ஆடுன்ற மாரி. இப்போ அந்த வீடியோ வச்சு ஒய்யன் என்ன வேணால் பிளாக்மெயில் பண்ணுறான்ற மாதிரி ஒரு கட்டத்தில் சிரிக்காப்புல. நம்ம ஒய்யன் வந்து எதுவுமே தெரியாமல் இந்த ஒரு செகண்ட் இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி நம்ம ஒய்யன் வந்து நல்லா ஆட்டம் கொடுக்குறாப்புல. இப்போ வந்து நல்லா ஆடி பாடி முடிச்சுட்டு கழிச்சு போய் உட்காரும் போது பட்டுன்னு ஒரு கிளாஸ் கையில் தண்ணி இருக்குது. ஒய்யனும் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே சாச்சா அப்படியே சோபா மேலே படுக்க விட்டா யார் அது தண்ணி நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது அது நம்ம டேங்குன்னு. ஒய்யனுக்கு உயிரே இல்லை. நீ என்ன பண்ணுறீங்க, நீ எப்படிங்க இது ஏன் வீட்டு நீ என்னாடி பண்ணுறீங்க, அதுவும் எங்கள் அம்மா போட கடின்னு எங்கள் அம்மா ஜுவல்லரிஸ்லாம் போட்டுங்கிறா. என்ன திருட்டு போகலாம் பார்க்குறியா, யாருக்கு ரெண்டு போது எனக்கு போடணும் நான் செஞ்சு நான் போட்டான் இதில் நான் இருக்குது என் ட்ரெஸ் நான் போடுறது என் ஜுவல்லர்ஸ் பண்ணுதா உனக்கு எங்களை சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் எங்கள் அம்மாவோட ட்ரெஸ் நான் உனக்கு பிடிக்கும் நீ போட்டுப்பேன் அது உனக்கு கழட்டு நான் என் கழட்டும் அது எங்கள் அத்தை ட்ரெஸ்ஸு நான் போடுவேன் அதெல்லாம் என் இஷ்டம் அதனால் கழட்ட மாட்டேன். சரி விடு. அப்புறம் ஏன் மாமாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ வந்து என் செஞ்சா டயர்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கை கால் மட்டும் அழைச்சிட்டு நல்லாயிருக்கும். கழுதை கூட நான் அழைச்சிக்கோண்டா. கழுதை நல்ல காதை குத்தி கழுதை கூட கால் அழைச்சிக்கோ கையை அழைச்சிக்கோண்டா. ஆனால் உன் கையை பட்டாலே ஆசிரியர் முக்கியங்கடா. ஏன் மாமா அப்படிலாம் சொல்லாரு பின்னாடி ஃபீல் பண்ணுவிடி. மாமான்னு சொல்லிட்டு மாதிரி நிறுத்துறா. யார்கிட்ட மாமா உன் 1000 வாட்டி சொல்லிட்டேன் ஒரு முறை சொல்லடா மாமான்னு கூட சொல்லாதுடா என்ன. சரி மாமா ஒரே வாட்டி மாமான்னு சொல்லி என்னோட மன்னிச்சுவேன். என்ன வளர்ற நான் என்ன பண்ணேன் நீ என்ன மன்னிக்கிறதுக்கு. சரி ஒரு குறும்படம் ஒன்று பார்க்குறியா. எது குறும்படமா என்னது பார்த்துட்டு மாமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு கட்டுறப்பல ஒய்யனுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதிங்கிடுச்சு. அங்கே ஒய்யன் என்னென்ன கூத்து பண்ணுறாலும் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நல்லா எப்படி கிறிஸ்டல் கிளியராக வீடியோ நல்லா கேமரா குவாலிட்டி அப்படி இருக்குது. நம்ம ஒய்யனுக்கா ஆஹா வச்சாடா அப்படின்ற மாரி எங்க பார்க்குற ஃபோனை போகிறேன் எங்கே பார்க்குற ஃபோனை போகிறேன் ஆச்சலாம். இப்போ மாமா கை அழுத்துறியா அப்படின்னு சொல்லும்போது அழுத்தி விட்றேன் இல்லை கேட்கல அழுத்தி விட்றேன் அப்படின்னு அஸ்கி வாய்ஸில் பேசுகிறப்ப என்னச்சலாம் சரி நீ லெவலுக்கு பேசணும் குரல இப்போ என்ன குடிப்பட போன மாரி பேசுகிறேன். அழுத்தி விட்றேன் கை தானே அழுத்தி விட்றேன் போய் கொஞ்சம் மாமாக்காக டீ மட்டும் போட்டு நிறையா அப்படின்னு சொல்ல டீயா ஆமாம் ஏன் டீ எனக்கு டீ போட தெரியாது சுத்தம் டீ போட தெரியாது வேறு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சரிவா நான் கத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. கிச்சனுக்கு போனால் நம்ம டேங்க நம்ம ஒய்யனா போட்டு டீ போடுறது எப்படி நம்ம டேங்க சொல்லி கொடுக்க நம்ம ஒய்யனாவே போட சர்க்கரையை அந்த ஸ்பூனில் எடுத்து ஸ்பூனில் கம்மியாக இருக்கும் அந்த குண்டா பாலுக்கு அந்த ஸ்பூன் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் குண்டா அந்த டப்பாவோட தூக்கி கொட்டலான்ற ஒரே யோசனை முடி கட்டி தூக்கி போட்டு குண்டான கூட டேங்க திடீர்னு எதிர்த்து பார்க்க என்ன பண்ணுறா சக்கரை போட்டுறான் நான் பாத்ரூம்லேயே இருக்கணுமா இல்லை இவ்வளோ பால் இருக்குது டீ தூளும் கரெக்டாக போட்டாச்சு எனக்கு சக்கரை இது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எப்படி பார்த்தோம் அவ்வளோத்தான் போட்டது நல்லா தித்திப்பாக இருக்கும். கட்டி பாவி இவ்வளோ கட்டிக்கிட்டு என்ன பண்ண போடணும் ஒயன் நான் சக்கரை 3 ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்குமா 3 போட்டால் கரெக்டாக இருக்கும் ஆமாம்மா 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 ஸ்பூன் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி இப்போ வந்து நம்ம டேங்க் வந்து குடிச்சிக்கிட்டே சோம்பால் உட்காராது. நம்ம ஒயன் கட்டி நல்லா இருக்குதான் பரவாயில்லையா சொல்லிக்கிட்ட நல்லா தான் வைக்கிறா அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துற வேண்டியதான் ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல கஷ்டப்பட்டு டீ போட தெரியாமல் போட வச்சு போட்டு கொடுத்தா இவன் நெக்கில் பற்றியா நெக்கில் தண்ணி கொழுப்பு உனக்குனா. சரி வா மாமா கையை வச்சுடுவா திரும்ப மாமான்னு சொல்கிறான் வெறி உச்ச தலைக்கு ஏறுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஏன் மனசுக்குள்ள மாமா திட்ட போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அழுத்தி விட்றேன். ஆஹா பஞ்சு போன்ற கைகள் கையை அழுத்தி விட்டு 5 செகண்டே போய் ஆசி நமக்கு என்னோட இல்லை அடுப்பில் வச்சிருக்கா இருக்கீங்களா இந்த கையை. ஒயன் கொஞ்சம் இந்த லெஃப்ட் வா ஒயன் அப்படியே கொஞ்சம் ரைட் வா இவன் படுக்கிற பாடு ஐயோ வாங்க முடியல. தகப்பா தாயே தம்பி தாத்தா வந்து தொலைங்கப்பா எல்லாம் தயவு செஞ்சு வீடு காப்பாற்றுங்க என்னால் சுத்தமாக முடியல. ஒரு வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறேன் இருடா நைட்டோட நைட்டை வந்து டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒயன் மனசுக்குள்ள நினச்சிங்கன்னா என் கையெழுத்து விடுறான்.
அப்போ கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் எழுதி தராங்க. அப்போ ஒயன் போதும் ஒயன் கை எழுத்துட்டு தான் போதும் நீ சொல்ல அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக நம்ம ஒயன் பார்த்துக்க மாட்டா. டைம் தான் பார்த்துட்டு ஆஹா வராங்களே இப்போ இவ்வளோ எதனா பண்ணணுமே அப்படின்ற ஒரு யோசனையில் தான் நம்ம ஒயனை உட்கார வச்சுட்டு ஒயன் கை கொடு அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ டயர்டில் என்ன பண்ணா ஆக்சுவலாக வீக் வந்து நம்ம டைம் வந்து கையை அழுத்தி விடு. ஆக்சுவலாக 30 நிமிஷமாக அழுத்தி விட்டுருப்பான். அதனாலே அவளுக்கு கை ரொம்ப பெயினாக இருக்கும். இவனும் சரி நம்ம அழுத்தி விட்டாலும் கை வயலில் கேட்குறானே சரி நம்ம அழுத்திடுவான்ற ஒரு பட்சத்தில் கையை கொடுத்தா கை அழுத்திட்டு போது கரெக்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆண்டி கொடுக்கும்போது ஒய்யன் அவங்க அம்மா பார்த்து அடியே ஒய்யன் என்னடி பண்ணுற அம்மா எப்போம்மா வந்த டைம் நீ என்னப்பா பண்ணுற அது ஒன்றும் இல்லை அத்தை நம்ம வயந்த கை வலிக்குதுன்னு சொன்னால கொஞ்சம் கை அழுத்திடலான்ட்டு டீ இப்போ தான் போட்டு கொடுத்தேன். பாவி டீ போட்டு குத்தியா ஃபஸ்ட்டு போட தெரியாத போட வச்சு நீ குச்சிடா. அதுக்கப்புறம் கை வலிக்குதுன்னு சொன்னாத்த அதான் சரி நம்ம வயன் தானே நம்ம சேமல் வேறு செய்ய போத்து அப்படின்னு கையெழுத்துலான்னு அதுக்குன்னு தேவை நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணுற நம்ம வயனத்தை எப்படித்தான் நம்மள 1000 இருந்தாலும் அவள் என்னத்தான் எங்கே சண்டை போட்டாலும் எனக்கு அவள் அத்தை பொண்ணு இல்லத்த. ஆஹா சரி திட்டானே ஏதோ பண்ணிட்டான் ஏதோ பிளான் பண்ணிட்டான் மாட்டேன் எடுத்து போச்சு போ அக்கா கதை க்ளோஸு. இன்னைக்கு அம்மா வச்சு செய்ய போகுது பாவம் என் அக்கா என்ன பண்ண போகிறாளோ. டேய் மனுஷச்சோட போய் சொல்கிறா ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு ஒயன் மைண்ட் வச்சு இப்படியே பார்த்தோன்னா டேயா வச்சலாம் போ நல்லா வச்சுருப்பாங்க எனக்கு மாதிரி ஓ ஐயோ அப்படின்னு சொல்ல நம்ம ஒயனோ அம்மா இல்லைம்மா அவன் அம்மா கையை கை மூட்டி போடி அப்படின்னு சொல்லி ஒயனை அவங்க அம்மா எழுத்து போ அவங்க அப்பாவும் மாப்பிள்ள இவர் வேறு இந்த ஆள் வேறு மாப்பிள்ள கூப்பிடுறாரு ஐயோ என் தலையெழுத்து அப்படின்னு ஒயன் மாடிப்படியில் ஏறுமோ அப்படியே பார்த்துட்டான். அதுவும் கேட்டா அதனால அவள் அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவேன். தேங்காய் ஆஹா மாப்பிள்ள ஆமா அந்த மாப்பிள்ள வார்த்தை உங்கள் வாயிலிருந்து கேட்கும்போது ஒரு ஏதோ ஒரு ஹெவனில் இருக்க ஃபீல் வரும். அந்த வாய்ஸ் போனுக்கும் நீங்கள் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கோம் சான்ஸில் வரும் சான்ஸில் எத்தனை பேர் அந்த மாப்பிள்ளை கூப்பிட்டாலும் நீங்கள் கூப்பிட்ற மாதிரி வரமாட்டேங்க அதான் மாப்பிள்ளவும் மாமா ஓ இதுங்க வேற படுத்துகிற பாடு பத்தாதுன்ட்டு ஆச்சரியமாக இருக்காரே அப்பா அப்பா அவளை சொல்லாதப்பா அவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பான்ப்பா அப்படின்னு நம்ம என் மைண்ட் வயசு நினச்சின்னு போவேன். பல்ல கடிச்சு மேலே இருக்கும் நம்ம டைம் பார்த்து லைட்டாக சிரிச்சு ஒரு ஐ மட்டும் நல்லா வின் பண்ணுறாப்ல. அப்புறம் நைட் டைம் ஆகுது ஒயன்னா அருண் என்னடி வரா எங்க அதை சொன்னே டைம் ஃபோன் எடுக்கிறோம் அந்த வீடியோ டெலிட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து அவங்க தம்பிக்கிட்ட என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால என் தூக்கம் வந்து என் நைட்டு 12 மணி ஆகுது வெயிலில் டூயட் பண்ணுற டைம் இப்படி வேணாடி கொலுசு சத்தனா கேட்குற மாதிரி இச்சி அது அம்மா கொலுசுறாங்க பாரு நாலு தண்டு படுக்கலாம் பரவாயில்ல வயன் நானும் வயன் பயமாரு வயன் நான் தான் இருக்கல போயண்டா அப்படின்னு வயன் கூட இது தொல்லத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி வர அதுக்கப்புறம் நான் வந்து ஒயனும் கொலுசு போடுறான் அந்த சத்தத்தில் ஒயன் பாரு வயன் பேய் சத்தம் மறுபடியும் கொலுசு அம்மா வீட்டில் தான் உள்ள பார்த்துங்க அன்றைக்கு பாரு வயன் கொலுசு சத்தமாக கேட்குது அப்போ தான் வயன் கழட்டி வையோ ஏன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ அப்படியே கழட்டி கை வச்சுக்கலாம். டேங்க் ரூமில் போய் சரி நீ வெளியே யாரும் வந்தால் எனக்கு சொல்லு நான் உள்ளே போய் என் ஃபோனில் இருக்க வீடியோ டெலிட் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஒயன் போவேன். நம்ம டேயாங் வந்து தூங்கி இருக்காரு நம்ம ஒயன் நினச்சிக்கிறேன் ஆனால் நம்ம டேயாங் தூங்கலை அவனுக்கு தெரியும் இவன் எதனா தில்லாலங்கடி வேலை கண்டிப்பாக பண்ணுவான்ட்டு முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து மத்தியானம் தூங்கினாலும் அவ்வளோ தூக்கமாக அவனுக்கு வந்துருக்காது மத்தியானம் தூங்கிட்ட டயர்னால ஸோ அவனுக்கு தூக்கம் வந்துருக்காது அதனால பத்துங்கிறான். இது தெரியும் நம்ம ஒயன் ஃபோன் வந்து டேங் பக்கத்தில் தான் இருக்குது டேங் படுத்துங்கிறான்னா அவன் பக்கத்துலேயே வச்சு படுத்துங்கிறான். ஸோ அது என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு பெட்டு சுற்றி வந்து எப்படின்னா கையை வச்சு எடுக்கிறான் அப்படின்னு பார்த்து நம்ம டேங் கண்டுபிடிச்சான். அவன் வெளியே பேசிருக்கும் போதே நம்ம டேங்க் பார்த்துட்டான் வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் நல்லா தூங்க படுத்துங்கிறாப்ப கையை வச்சோன்னே இவனை பட தூங்குற மாதிரி அப்படியே திறந்து படுக்கிற மாதிரி இவனும் ஒயன் கையை பிடிச்சி அப்படியே எடுத்தான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனும் அவன் மேலே அப்படியே பொத்துன்னு விட இவனும் என்ன பண்ணிக்கிறான் தலைக்காணி நினச்சி கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டிப்பிடிச்சான். ஆனால் டேங்க் தெரியும் அது நம்ம ஒயன் தான் ஒயன் தான் நினச்சிக்கலாம் இவன் தூக்கத்தில் எதுவும் கட்டிப்பிடிச்சானே நம்ம தலைக்காணி நினச்சிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்படின்னு சொல்லி அவன் டைட்டாக பிடிச்சதான் அவன் குடியிலேருந்து வர முடியும் அவன் ஒயன் தான் என்ன பண்ணாடா வேற விட மாட்டானே விட்டு தொலையண்டா அப்படின்னு. அப்போ வந்து நம்ம ஒயன் பார்க்குறாரு டேங்க் தூங்கிடும் போது ஆக்சுவலாக தூங்கலாம் இந்த கண்ணு பண்ணி தூங்குற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறான். இந்த ஒயன் பார்க்கும்போது இவ்வளோ அழகு எங்கடா வச்சுச்சு அப்படின்ற மாதிரி டிஸ்பிரைஸ் ஆகி பார்த்துங்கிறாப்புல. ஒயன் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் அப்படின்ற வச்சது எதுவுமே தெரியாமல் அப்படியே பார்த்துங்கிறாப்புல. ஆஹா கண்ணா இது அழகாக கத்தி மாரி இது முகப்பு முண்டி பழம் மாரி பார்த்து ஆனால் ஸ்ட்ராபெரி ஒட்டிச்ச மாதிரி அழகு தான் தண்ணி அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக இதெல்லாம் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாப்புல சத்தமாக சொன்ன மாட்டேங்க பிடிக்க முடியாது. ஸோ அதுமாரி மனசில் இருந்து அப்போ தான் திடீர்னு அவன் தம்பி சடனாக இப்படி கை வச்சு தூங்கி நிற்கிறா அப்போ சேர்த்து சாந்தியப்பில் அப்படி சாந்தியும் போது பட்டு இப்படி சரியாக அந்த சத்தத்தில் நம்ம என் ரியலைஸ் பண்ணிட்டு ஐயோ ஃபோன் எடுங்க நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு அப்படியே அந்த இதுலேருந்து மெதுவாக அவன் கையை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுந்துட்டான். எழுந்து நின்று எங்கே அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி தேடி எடுக்கும்போது கரெக்டாக டயம் யாரும் என்ன பண்ணுறாங்க ஐயோ என்ன இவன் கொண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்கும்போது நம்ம டயம் இவ்வளோ கிட்ட ஜஸ்ட்டு 1 இன்ச்சு கேப்பில் நிற்கிறாப்புல அவ்வளோக்கு நம்ம ஒயனுக்கு உயிரே இல்லை. அது வந்து என்ன வீடியோ டெலிட் பண்ண பார்த்தியா சார் வீடியோ என்ன வீடியோ டெலிட் பண்ணேன் என்ன வீடியோ டெலிட் பண்ணேன் நான் சும்மா அப்படியே காற்று வரலேன்னு வந்தேன் சரிங்க நல்லா காற்று வருதே அப்படின்னு சொல்லி வந்தேன். ஜன்னலில் கூட்டி இருக்குது ஃபேன் தான் ஓடுது அங்கே ஏசி இருக்குது அங்கே இல்லாத ஏசி இங்கே இருக்குதான் நினச்சேன் இங்கே அப்படி இயற்கை காற்று வாங்குற என்ன நினப்புல நீங்கள் வந்தேன் என்னை பார்த்து இட்ஸ் மேத்துதா
அது அது என்ன மாமா அப்படின்னு சடனாக ஒயன் மாமான்னு சொல்ல நம்ம டேங்கா என்ன சொல்ல மாமா நான் கூப்பிட்டேன். ஐயோ இந்த பற்றி மாமான்னு கூப்பிட்டோம். இல்லை அது சும்மா வாய் தரமா வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்தேன். எங்கடா மாமா நீங்கள் வாயிலேருந்து வந்துடாதான் எங்கிட்ட பரவாயில்ல ஒரு நாள் ஒரு வாட்டி அப்படின்னு நம்ம டேங்க நினச்சிக்கிட்டு சரி ஃபோன் கொடு அப்படின்னு சொல்ல நான் தரமாட்டேன் அப்படின்னு ஒயன் பின்னாடி இருக்க ஒயன் ஃபோன் கொடு அப்படின்னு சொல்ல நான் தரமாட்டேன் அப்படின்னு ஒயன் சொல்ல மாற்றி சண்டை போட்டு உருண்டு பிறண்டு ஆஹா அப்படின்ற மாரி மாற்றி உருண்டுக்குன்னு நல்லா கீழே ஃபஸ்ட்டு பெட்டில் இருந்து அப்படியே உருண்டு கீழே விழுந்து அவங்களுக்கு விழுந்து தலையில் கரெக்டாக 2 பேருமே தலையில் ஸ்டார்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக டேங் வந்து ஃபோன் கொடுக்கும்போது பட்டுன்னு ஒயன் தழுவோம் டேங் வந்து அந்த கட்டிலோட தூண்டில் வச்சுருப்பாப்ல மண்டையில். அப்போ அவன் அந்த வழி கூட என்னன்னு தெரியாமல் அவன் அந்த ஃபோன் வாங்கத்துலேயே அப்படியே கான்சன்ட்ரேஷனாக இருந்ததுனால அவங்க அந்த வழி தலை அப்படியே பெட்லேருந்து 2 பேர் உருண்டு கீழே டைஸில் ஒயன் மண்டை இது பண்ண ஒயனுக்கு அந்த வழி திரும்ப ஃபோன் என்ன வாங்க அந்த வீடியோ எப்படி டெலிட் பண்ணுற ஒரு பட்சத்தில் அவளை அதை உருட்டு பெறல வீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோன் கரெக்டாக அந்த உதட்டாண்ட அப்படி நிற்கும் போது டேங் கரெக்டாக அந்த ஃபோன் எடுக்க ஒய்யனும் இந்த சைடில் கீழே பிடிச்சி இப்படி எடுக்க கரெக்டாக அந்த ஃபோன் எடுக்கும்போது ஜஸ்ட் கேப்பில் ரிப்ளாக் ஷாட் அவ்வளோதான். 2 பேருங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு ஒன்றும் தெரியல. அந்த ஃபோனு அழகாக அப்படியே கத்தி சந்தில் அழகாக ஓடி போயிடுச்சு. இவங்க 2 பேரா ஒய்யன் சமைச்சாக்கி டேங்க்கு சமைச்சாக்கி இந்த சைடில் இந்த நைட்டில் ஐயோ என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 2 பேருக்கும் மாற்றி ஐஸை அப்படியே வச்சுக்கணும் பார்க்குறதுல என்ன படுத்துறமா பட்டுன்னு டேங்க எழுச்சிக்க சாரி ஒய்யன் ஏதோ தெரியாமல் நீ எனக்கு எடுத்துட்ட அப்படின்னு நம்ம ஒய்யன் அழுவ எதுக்கு எடுத்துட்டா அப்படி பாவி ஆமா நீ எனக்கு எடுத்துட்ட அப்படின்னு நம்ம ஒய்யன் அழுவா ஐயோ இவங்க புதுசாக குட்டியை குழப்பறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கா ஏய் அது எதுக்கு வந்து கிச்சு முத்த புத்தாக்கு எடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒய்யன் அழுவ என்னடா இது உள்ள போன சத்தம் இப்படி கேட்குது என்ன அழுவலா அப்படின்னு சொல்லி அவன் தம்பி தூக்கத்துல அப்பதான் எழுச்சிக்கிறாப்ல தூக்கத்துலேருந்து எழுச்சி உள்ள பார்த்தா நினைச்சு அப்படின்னு நம்ம தம்பி கேட்க நான் ஃபோன் எடுக்க வந்தேன்னா நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்யன் போக மச்சான் அவள் லூசுரா கொஞ்சம் பைத்தியம் நோக்கி தெரியும்ல அவளை பற்றி தெரியாத உனக்கு அது லூசுரா அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா வாழ வச்சுல ஐயோ என்னடா இது மச்சான் நான் ஏதோ பண்ணல என் அக்கா வாழ வச்சுட்டேன் என் அக்கா ஏதோ பண்ணிட்டு அடிச்சு அவன் தம்பி அழுதுனோட அப்பா அடிச்சு அழுதுனோட ஐயோ இந்த சில லூஸ் குடும்பமாக இருக்கும் போலே அப்படின்னு நம்ம எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமோ ஐயோ இதெல்லாம் பற்றி வச்சுட போறா அது எதிர்த்து நடந்தது வேற நான் எதுவுமே பண்ணலையே மாமா அப்படின்னு சொல்லி ஓட எல்லாம் லைட்டு போட நம்ம ஒய்யனா பஞ்சாயத்து பண்ண மாதிரி காலில் நல்லா நிற்கிறாங்க எல்லாம் ஒய்யன் அழுதுன்னு அப்பா என்னமோ நாங்கள் அப்பாவும் கூட செஞ்சாங்க ஐயோ தூக்கத்தை காய்ச்சிட்டு அழுது நைட்டு பாப்பாரி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மைண்ட் வயசு என்னாச்சு மாட்டேன் எங்கள் அம்மா கேட்க அத்தை என்ன டேங்க் எடுத்துட்டாத்த அப்படின்னு ஒய்யனை ஒரு குண்டை போட எல்லாருக்கும் செம்ம சாக்கு டேங்க அப்பாலாம் இன்னும் ஒய்யன்னு சொல்கிறேன் அப்படின்னு சாக்கில் கேட்க அவங்க அம்மாவுக்கு தெரியும் இது வந்து டயாங் எப்படியாப்பட்ட பையன் நம்ம ஒய்யன் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்காங்க. பட் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம் ஷாக்கில் இருக்கும். அவங்களும் ஷாக்கில் இருந்த ரியாக்ஷன் என்ன ஒய்யன் திடீர்னு இப்படி சொல்கிறான்னு கொடுத்தாங்க. மற்றபடி எல்லாம் ஷாக்கில் இருந்து அவங்க தாத்தா திடீர்னு கேட்க ஒய்யன் என்னமாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் ஒய்யன் அவங்க மாமா வந்து ஒய்யன்மா என்னம்மா சொல்கிற டேங் கெடுத்துட்டானா அப்படின்னு சொல்ல டேங் வந்து எல்லாரும் சடனாக டேங்க பார்க்க ஐயோ என்ன எல்லாம் இவங்க எப்படி பார்க்குதுங்க நம்ம வந்து கெடுத்து குடிச்சு வராங்க மாதிரி ஐயோ நான் எதுவும் பண்ணல அவன் தான் என் ரூமுக்கு வந்தா அப்படின்னு சொல்ல அவன் முழுசாக சொல்லி முடித்து ரூமில் வந்தான்னு சொல்கிறதுக்குள்ள அவள் தான் புதுசாங்க ஏடா அவ ரூமுக்கு வந்தா அவள் எதுவும் ரூம் வந்துப்பான் அதுக்கு நீ இப்படி பண்ணுறியா அவள் சின்ன பண்ணுறா அவன் என்னடா பண்ணிட்டு அவள் வயசு வயசுனா 2 வயசு தானே கேப்பு அப்படின்னு டேங் மைண்ட் வயசு ஏய் அவள் சின்ன பண்ணுறா காலேஜ் படிச்சா அவளை போய் இப்படி கெடுத்துட்டேடா என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா தள்ள அடிச்சுக்க அவங்க அம்மா ஐயோ என் பிள்ளை இப்படியான வளர்த்த அப்படின்னு ஒப்பாரி வைக்க அவங்க அப்பா நீ அழதடி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏய் டேங் நீ தான் அவள் வாழ்க்கை காரணம் அவள் நீ தான் கல்யாணம் பண்ணி அப்படி சொல்ல இது நல்லா இருக்குது அப்படி சொல்ல ஒயன் எது கல்யாணமா அப்படின்னு சொல்ல அவளை தான் ஒயன் கதை முடிச்சு டேங்க் ஒன்று டேங்க் இந்த சைடு பார்த்தா டேங்க் சிரிக்குது இந்த சைடு டேங்க் அப்படியே ஒயன் முடிஞ்சு அப்படியே மாறுது ஐயோ இப்போ பேசுடி இப்போ பேசு சொல்லுவோம் இப்போ பேசு நீ அப்படின்னு டேங்க் வேலை பார்க்க ஒயன் ஐயோ இவனை மாட்டி விட்டு எதனா பண்ணி வீட்டுக்கு திறக்கலான்ட்டா இவன் நமக்கு எதனா வீட்டுக்கு வைக்கலானே அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் எனக்கு வேணும் நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு ஒயனை வாழ்த்துனே கேட்க ஒயன்மா நீ எதுவும் அழகுமா உன் வாழ்க்கை கேட்டோம் அவன் தானேம்மா அவங்க பார்த்தோம் ஏய் ஒயன் மரியாதை சொல்லு அவன் என்ன பண்ணா அவன் அப்படின்ட்டு அவங்க அம்மா போட்டுவாங்க அவங்க எடுத்துட்டாமா அப்படின்னு ஒயன் சொல்ல முதல்ல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி முடிக்கிறேன் நீ எதுக்கு அவர் ரூம் போன நான் காற்று வரலன்னு சொல்லிட்டு போனோமா இது அங்கே இருக்க ஏசி காற்று வரல இங்கே இருக்க ஃபேனு காற்று வருது அதுக்காக நீ போனேன் இல்லைம்மா அங்கே வந்து ஜன்னல் கிட்டே இருந்துச்சான் அதுக்கு அந்த காற்று வருமா அப்போ நம்ம ரூமில் இருக்க மட்டும்னா ஜன்னல் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்காங்கம்மா அது வந்து என்ன சொல்கிறேம்மா அது வந்து சொல்லிட்டு சமாளிக்க தோணும் புரியல ஒயன் இப்படி மாறிடி அப்படின்னு ஒயன் நினைக்க சரி ஓகேடா ஆர்மிஸ் ஒன் ஷாட்டாக தான் போடலான்னு பார்த்தேன் பட் இது எதுவும் பார்த்தா வரும்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா செல் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுது ஸோ கொஞ்சமாக தான் போட முடியும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க பார்ட் 2 கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுறேன் ஓகேடா ஆர்மிஸ் பாய்